இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கேட்ட மாத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு முன்னர் அக்டோபர் 7ஆம் தேதி மண்டபத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். எந்த பெயரை உச்சரித்தால் கோடிக்கணக்கான வாலிபர்களினுடைய நாடி நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற மந்திர சொல்லாக அந்த பெயர் இருந்ததோ, அந்த பெயருக்குரியவனான பகத்சிங் நூற்றாண்டு நிறைவு விழாவை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக இந்த அக்டோபர் 7ஆம் தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த அக்டோபர் 7 கடந்த வருடத்தில் நூற்றாண்டு விழா தொடக்கம் நடத்தப்படும் என்று தமிழக அரசின் சார்பிலே அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம், மண்டபம், நேரம், கலந்து கொள்கின்ற ஒரு பட்டியல் எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஏடுகளில் செய்தி வந்து அதற்கு மண்டபத்திலே மகானுபாவர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு கூட்டம் வரவில்லை என்று அந்த கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலே வீரத்தை, மானத்தை, தியாகத்தை மதிக்கிற கூட்டம் தான் தமிழர்களின் கூட்டம் என்பதை நாங்கள் நிலைநாட்டுவதற்காகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பாஞ்சாலத்திலே இருந்த பகத்சிங்குக்கு தமிழகத்திலே விழா. அவன் பொது உடைமை இயக்க வீரன், நாத்திகன், அவன் அகில இந்தியா போற்றுகின்ற ஒரு தலைவன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்ன அவ்வளவு அக்கறை வந்து விட்டது என்று எதிலுமே குதர்க்கம் காணுகின்ற சில மேதாவிகள் இதை பற்றி விமர்சிக்க துணிவார்களானால் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் நல்ல கண்ணு தன்னுடைய பேச்சிலே அந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பகத்சிங்கை அதே சிறையிலே இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரன் மிகுந்த சிரமப்பட்டு அவன் கொட்டடியிலே போய் சந்திப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளின் துணையோடு பல நாள் முயற்சித்து பகத்சிங்கை கொட்டடியிலே போய் சந்தித்து பேசினான். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு பாபா ரந்தீர் சிங் என்கின்ற அந்த சீக்கிய போராட்ட வீரன், சுதந்திர போராட்ட வீரன், பகத்சிங்கின் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற பாசத்தின் காரணமாக நீ மரண தண்டனை பெற்று தூக்கு மேடைக்கு செல்ல போகிறாய், வாழ்நாளெல்லாம் நீ ஆண்டவனை வழிபடாமல் நாத்திகம் பேசி வந்தாய், எனவே இந்த கடைசி நேரத்திலாவது நீ கிரந்தங்களை படிக்க வேண்டும், நீ இறைவனை நெருங்க வேண்டும், நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதாடினார். இருவருக்கும் இடையிலே நீண்ட நேரம் வாதம் நடைபெற்றது. பகத்சிங் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கருத்தை. ஆத்திரப்பட்டு தன் கருத்தை ஏற்கவில்லை, இவன் கடைசி நேரத்திலே கூட கடவுளை நாடவில்லை என்பதனால் புகழ் போதை உன் கண்ணை மறைக்கிறது, அந்த புகழ் போதையால் ஏற்பட்ட திமிர் உனக்கு அகந்தையை தந்திருக்கிறது, கடவுளுக்கும் உனக்கும் இடையிலே அந்த அகந்தையும் திமிரும் கரும் திரையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கொட்டடியை விட்டு ரந்தீர் சிங் பாபா வெளியே போய்விட்டார். இதன் காரணமாகத்தான் "Why I became an atheist" என்று பகத்சிங் எழுதுகிறார். அதே சொற்களின் தாக்கம் தான் அதை படிப்பீர்களானால் தெரியும். போதையினாலோ புகழ் போதையினாலோ அகந்தையினால் அல்ல என்று ரந்தீர் சிங் பாபா எழுப்பிய கேள்வி அவன் உள்ளத்தில் மிகச்சிறந்த சிந்தனையாளன் பகத்சிங்.
தீர்க்கமான சிந்தனையாளன். ஆகவேதான் நான் ஏன் நாத்திகன் என்று ஆங்கிலத்திலே எழுதினான். ஆங்கிலம், இந்தி, உருது, பஞ்சாபி 4 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவன் பகத்சிங். அந்த எழுதிய நூல் சிறையிலே இருந்து, அது கையெழுத்து பிரதியாக எழுதி சிறையிலே இருந்து வெளியே கடத்தப்பட்டது. அப்படி கடத்தப்பட்ட நூல்கள் மொத்தம் 6. மரண தண்டனைக்கு முன்பு அவர் எழுதிய நூல்கள் 6 நூல்கள் வெளியே கடத்தப்பட்டன. அதில் ஒன்று Why I Became an Atheist, நான் ஏன் நாத்திகன். அடுத்தது An Introduction to the Dream World, கனவுலகத்துக்கு ஒரு அறிமுகம். இந்த 2 நூல்கள் தான் கிடைத்தன, இன்றைக்கு இருக்கின்றது. அவர் எழுதிய இன்னொரு நூல் இந்தியாவில் புரட்சிகர இயக்கத்தின் வரலாறு, The History of the Revolutionary Movement in India, கிடைக்கவில்லை, எவரிடமும் இல்லை. The Ideal of Socialism, சோசியலிச கோட்பாடு பகத்சிங் எழுதியது, கிடைக்கவில்லை. சுயசரிதை பகத்சிங் தன்னுடைய சுயசரிதை எழுதினார், கிடைக்கவில்லை. மரண வாசலில் கடைசியாக எழுதியது At the Door of Death, அதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 6 நூல்களும் வெளியே அனுப்பப்பட்டன. சிறையிலே இருந்து ரகசியமாக வெளியே அனுப்பப்பட்டன. இந்த மற்ற 4 நூல்கள் யாரிடம் போய் கிடைத்தனவோ அவர் பின்னாளில் அம்மையார் நான் பெரிதொரு நபரிடத்திலே தந்ததாகவும், அந்த நபரிடத்திலே போய் கேட்கிறவரிடத்திலே ராணுவமும் போலீசும் வேட்டையாடும் என்று பயந்து அனைத்தையும் நான் தீயிட்டு கொளுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்படி எழுதப்பட்ட நூல் நான் ஏன் நாத்திகன் என்ற நூல் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு 1931 மார்ச் 23ஆம் தேதி முன்னிரவு பொழுதிலே தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு அதே வருடத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று லாகூரில் தி பீப்பிள், ஜனங்கள் என்ற பெயருள்ள வார பத்திரிகையில், ஆங்கில வார பத்திரிகையில் அது பிரசுரமாயிற்று. லாகூர் நகரத்திலே இருந்து வெளிவந்த ஆங்கில வார பத்திரிகையிலே வெளியான பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அதே வருடத்தில் 1931 செப்டம்பர் 27 வெளியான அந்த பகத்சிங் எழுதிய நூல் தமிழ்நாட்டில் தமிழில் பிரசுரம் செய்யப்படவில்லை. பகத்சிங் பொதுவுடைமைவாதி. பகத்சிங் நாட்டு விடுதலைக்காக போராடியவன். தந்தை பெரியார் இந்தியா என்ற அமைப்பை ஏற்காதவர். அவர் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு, சுயமரியாதை இயக்கம் கண்டதற்கு பிறகு, அவர் அந்த காலகட்டத்தில் இந்தியா என்ற அமைப்பை ஏற்காதவர். காங்கிரஸை ஒழித்து கட்டுவேன் என்று கர்ஜித்தவர். அந்த தந்தை பெரியார் இன்றைய உலகம் அல்ல, இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது, ஒரு கிராமமாகிவிட்டது என்கிறார்கள். நான் கூறுகிற காலகட்டம் 30களிலே தந்தை பெரியார் எங்கே சோவியத் மண்டலம் சென்று ரஷ்யாவுக்கு சென்று வந்த பெரியார், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே பயணித்த பெரியார், எங்கள் பாட்டன், எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார். அவர் இந்த தமிழகத்திலே எவருக்கும் ஏற்படாத சிந்தனை அவருக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தின் சார்பிலே 1934ஆம் வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதி என்று இந்த புத்தகத்தை தமிழிலே தோழர் ஜீவானந்தம் மொழியாக்கம் செய்ததை உண்மை விளக்கம் என்ற அச்சகத்தின் சார்பிலே வெளியிட்டார். அதை வெளியிட்டதற்கு பிறகு ஈவே கிருஷ்ணசாமி வெளியிட்டார். தந்தை பெரியாரின் தமையனார் ஈவே கே சம்பத்தினுடைய தந்தையார் ஈவே கிருஷ்ணசாமி வெளியிட்டார். அதை மொழிபெயர்த்து தந்தவர் ஜீவானந்தம். உண்மை விளக்கம் அச்சகம், பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம். ஆகவே திராவிட இயக்கத்திலே, திராவிடர் கழகத்திலே, பின்னாலே திராவிடர் கழகமாக முதிர்த்த எங்கள் இயக்கம், நாங்கள் இதற்கு சொந்தக்காரர்கள். ஆக பாட்டன் செய்ததை இந்த பேர பிள்ளைகள் செய்கின்ற உணர்வோடுதான் அன்றைக்கு யாரும் செய்ய துணியாததை தந்தை பெரியாரின் கூட்டம் செய்தது. ஜீவாவுக்கும் தண்டனை, ஈவே கிருஷ்ணசாமிக்கும் தண்டனை.
ஆக பகத்சிங் எழுதியதில் 4 புத்தகங்கள் வெளியே வராமலே